ஹாங்காங் வந்துட்டோம். ஹாங்காங்கை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஹாங்காங் வந்து பார்ட் ஆஃப் சைனாவா இல்லையா? இப்போ இது வந்து பார்ட் ஆஃப் சைனா தான், ஆனால் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செப்பரேட் ரீஜன். ஏன் அப்படின்னா ஹாங்காங்க்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஹாங்காங்குன்னு தனி கரன்சி, அதே மாதிரி சைனாவுக்கு தனியான கரன்சி, அதுக்கு தனி சட்டத்திட்டங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா இது வந்து 2025 200 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஒரு வில்லேஜ் மாதிரி, ஒரு ஃபிஷ்ஷிங் ஐலாண்ட் மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபார்மிங்கும் ஃபிஷ்ஷிங்கும் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சைனாவில் அபண்டன்ஸாக டீ கிடைக்குது, சில்க் இருக்குது, அதே மாதிரி வந்து இந்த பீங்கான்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இவங்க கூட ட்ரேட் பண்ண ஆசைப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் கொடுத்து ட்ரேட் பண்ணுறாங்க. சில்வர் கொடுக்கும்போது இவங்க நிறைய லாஸ் ஆகுது. ஏன்னா சில்வரோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓபிஎம்னு ஒரு போதைப் பொருள், இதை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு குயிங் அப்படின்னு ஒரு கிங் இருக்கார், QING, ஓகேவா? அந்த எம்பரரோட இதில் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த டைமில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இந்த ஓபிஎம் வந்து ஒரு செடி, ஓகேவா? செடியில் வந்து போதைப் பொருள், அது ஹெராயின், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் அதுலேருந்து தான் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செடிகளை வந்து இந்தியாவில் விளைவிக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி இடத்துல ஃபேக்ட்ரிஸ்லாம் போட்டு அந்த ஓபிஎம்மை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கல்கத்தா போர்ட் வழியாக சைனாவுக்கு கடத்துறதுக்கு அவங்க ஒரு இடம் வேணும், ஓகேவா? இது வந்து ஒரு துறைமுக நகரம். அதனால் ஹாங்காங் வழியாக தான் சீனாக்குள்ளே ஓபிஎம் எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஹாங்காங்கில் அந்த குயிங் அப்படின்ற ஒரு ராஜா கிட்ட இருக்க அஃபிஷியல்ஸுக்கு பிரைப் பண்ணி தான் பிரிட்டிஷ் வந்து கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய டீ தேவைப்படுது, சில்க்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து அந்த கமாண்டருக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 டன் ஓபிஎம்மை வந்து அழிச்சிடுறாரு, எரிச்சிடுறாரு. ஓபிஎம் வார் அப்படின்னு ஒரு வார் யார் போடுறான்னா பிரிட்டிஷ் வந்து சைனீஸ் கூட சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. இதெல்லாம் வந்து 19th century நடக்குது. ஸோ அப்போ வந்து சைனா கிட்ட அவ்வளோ பெரிய ஃபோர்ஸஸ் இல்லை. பிரிட்டிஷ் கிட்ட எல்லாமே லேட்டஸ்ட் வெப்பன்ஸாக இருக்குது. இந்த லேட்டஸ்ட் வெப்பன்ஸை வச்சு தாக்குதல் பண்ணுற அளவுக்கு சைனீஸ் கிட்ட இல்லாததுனால அவங்க வந்து அந்த வாரில் வந்து தோத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இந்த ஹாங்காங் வந்துடுது. அவங்க நினச்ச மாதிரி ஓபிஎம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.